ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா, இப்ப வந்து அவர பொறுத்தவரைக்கும் ஒரு வித பதவி உயர்வு மாரி தான். துணை முதலமைச்சரா இருந்துட்டு, இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது, அதுவும் நல்ல பவர்ஃபுல் ஸ்பாட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஸோ, ரொம்ப சிறப்பான எதிர்க்கட்சியா கண்டிப்பாக அவர் இருப்பாரு. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல வந்து. இவரோட ஜாதகமே பார்த்தீங்கன்னா, கிரக மல்லிகா யோகம்னு சொல்லுவோம். ஸோ, அந்த அளவுக்கு எல்லா கிரகங்களும் வரிசையா அடுத்தடுத்த கட்டத்திலேயே இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்துல. ஸோ, கும்ப லக்னம், ரிஷப ராசி. ஸோ, ரிஷப ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளானட்டா வரிசையா இருந்துட்டே இருக்கும். ஸோ, ரொம்ப ஒரு சிறப்பான ஜாதகம் தான். இவருக்கு வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, அடுத்த எலக்ஷன் இருக்கு இல்லையா? 2031ல வரும் இல்லையா? அந்த பீரியட்ல வந்து அ இவருக்கு வந்து ஜென்மசனியா வந்துரும். ஸோ, அப்போ வந்து சேலஞ்சிங் ஃபேஸா இருக்கு. அது ஒரு இதுதான் சிக்கலா இருக்கே தவிர, இருந்தாலும் ஜென்மசனியா இருக்கும்போது 7 சனியில வந்து அ முதலமைச்சராவோ, இல்ல அதே மாரி பிரைம் மினிஸ்டரு, இல்ல யாம் ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் எல்லாமே வந்து 7 சனியில வந்திருக்காங்க. ஸோ, அது ஒண்ணும் பெரிய ஒரு சிக்கல் கிடையாது. இருந்தாலும் அந்த விஜய் அவர்களோட ஜாதகத்தையும் இவரையும் கம்பேர் பண்ணும்போது, அடுத்த டேர்முக்கு கூட அ த இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களோட இதுதான் இன்னொரு டேர்ம் நீடிக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அவருக்கு மெயினா வந்து 7 சனியோட தாக்கம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த சமயத்துல அ விஜய் சார் அவர்களுக்கு வந்து அம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சனி வந்துரும். ஸோ, அந்த பீரியட் வந்து நல்லா இருக்கு. இது எப்ப மாறுபடும்னா,